அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த 15 வருஷமா வந்து நடிகர்களுடைய தலைமையை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு, அதாவது மனிதநேயமே இல்லாத ஒரு நபர்னு ஏற்கனவே நான் பேசிருக்கிறேன். நடிகர் விஜய் வந்து அரசியல் காலத்துல வராரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி மனிதநேயமா, எப்படி வந்து மக்களை எப்படி நம்ம வந்து அணுகணும்ன்றது ஒரு வரைமுறை இருக்கு. அவரு 41 பேர் வந்து ஒரு மனிதரால ஏற்படுத்தப்பட்ட ஒரு படுகொலை நீதிமன்றம் சொல்லியும் ஜனநாயகம் படம் ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ்ல லான்ச்ல போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய செயலை பாருங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி வாழணுன்றதுக்கு நாங்க உதாரணம், எப்படி எல்லாம் வாழவே கூடாதுன்றதுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் உதாரணம். இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆடியோல குத்தாட்டம் போடுறாரு. 41 பேர் சாவடிச்சிட்டாரு. கொஞ்சம் கூட இது இல்ல. ஒரு நடனம் ஆடுறோம்னா நம்மளோட மகிழ்ச்சி தானே வெளிப்படுத்துறோம். அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி, அவருக்கு என்ன மகிழ்ச்சி வெளி கிடக்குது? நம்மளால 41 பேர் செத்துட்டாங்க, அந்த இடத்துல மகிழ்ச்சி வெளிப்படுத்தாரு. இப்ப 3 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கா தாவேகா கட்சி, அந்த நிகழ்ச்சியில வந்து குத்தாட்டம் போடுறாரு. நாங்க போன பக்கம் கூத்தாட்டம் சொன்னா மட்டும் அவர் கூத்துக்கு வருது கோவம். அதுக்குள்ள வந்து உங்களால செத்து போனவங்க வீட்டு உங்க சாவு வாசனை கூட போயிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து ஜனநாயக ஆடியோ ரிலீஸ்ல வந்து வெளிப்படுத்துறீங்க, உங்களுடைய ஆண்டு விழால வெளிப்படுத்துறீங்கன்னா அப்ப உங்களுடைய மனநிலை என்ன? அப்புறம் ஊழலை பத்தி பேசுறீங்க. ஊழலை பத்தி நடிகர் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? நீதிமன்றம் உங்களுக்கு ஃபைன் உத்தரவு போட்டுருக்கு, நீ ஃபைன் கட்டுங்க.